வணக்கம் மக்களே. திருப்பூர் எஸ்டி கார்ஸ்ல இருந்து நான் உங்க செந்தில் பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்லயே ஒன் ஆஃப் த எவர் கிரீன்ஸ் 8 சீட்டர் வண்டி தான் இன்னைக்கு சேல்ஸ் வந்திருக்கு மக்களே. மாருதி ஆமினி. இந்த வண்டியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இந்த வண்டி வச்சிருந்தீங்களும் சரி, இந்த வண்டியில டிராவல் பண்ணாத ஆளுகளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட்ல ஒரு புழக்கத்துல இருக்கிற வண்டி தான் இந்த மாருதி ஆமினிங்கிறதுங்க. இந்த மாருதி 800க்கும் இந்த மாருதி ஆமினிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்கொயரி வந்ததுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அத்தனை என்கொயரிங்க. அதனால இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல, ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத, ரொம்ப லோ யூஸ் கண்டிஷன், ஃபேமிலி யூஸ் பண்ண கண்டிஷன்ல தான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மக்களே. ஒரு ₹2 இருக்கிற பட்ஜெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஆமினிங்கிறது வந்து குதிரை கொம்பு தாங்க. வண்டியே கிடைக்கிறது இல்ல. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப தேடி நம்ம கிட்ட கேட்ட நிறைய கஸ்டமர்ஸோட என்கொயரிக்கு பேஸ் பண்ணி தான் இந்த வண்டி கொண்டு வந்திருக்கு மக்களே. ஒரு நல்ல பட்ஜெட்ல குவாலிட்டியான ஆமினி வேணும், ஒரு லோ பட்ஜெட்ல குவாலிட்டியான ஆமினி வேணும்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. வாங்க இந்த வண்டியை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோல பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்டீரியர்ல இருந்து பார்க்கலாம் மக்களே. இன்டீரியர் பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆமினியை பொறுத்தளவுக்கு ஒரு கோயா சீட் செட்டப் தான் வருங்க. சீட் எல்லாமே நல்லா அகலமா இருக்கும். டேஷ்போர்டு எல்லாமே பாருங்க கிளீனான கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ளோரிங் இன்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்ப கிளீனா இருக்கும். டேஷ்போர்டு செட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆமினியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா கசகசன்னு ஆயிருங்க. பூரா கமர்ஷியல் யூஸ் பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு குவாலிட்டியான இன்டீரியரோட வண்டி கிடைக்காதுங்க. இந்த ஃப்ளோரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி ஃபுல்லா மோசமான கண்டிஷன்ல வரும். வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட டோர் பேட்ல இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாங்க. டோர் பேட் எல்லாமே பாருங்க, வண்டியோட வந்த டோர் பேடுங்க எல்லாமே கிளீன் கண்டிஷன்ல இருக்கு. இங்க பாருங்க ஃபுல்லாவே காட்டுற பாருங்க. டோர்ல வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாமே கிளியரா இருக்குங்க. இந்த உள் டோரோட டோர் பேட் காட்டுறேன் பாருங்க. இதை க்ளோஸ் பண்ணிருக்கிறப்ப காட்டுறது சிரமங்க. பாருங்க இந்த டோர் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா காயமாயி ஃபுல்லா ரஃப் யூஸ் பண்ணி தான் வரும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ் வண்டிங்கனால ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. பாருங்க இந்த இடமெல்லாம் பாருங்க மக்களே. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் நீங்க பார்த்து எடுக்கணும். இந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு ஃபுல்லா ரஸ்ட் ஏறுங்க. ரொம்ப ரஃப் யூஸ், இந்த கமர்ஷியல் யூஸ் எல்லாம் பண்றப்போ உங்களுக்கு ரஸ்ட் ஏறுங்க. பாருங்க இந்த இடமெல்லாம் பாருங்க உங்களுக்கு தெளிவா இருக்குங்க. சின்ன சின்ன டச்சப் பண்ணியிருந்தாலும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கு மக்களே. வாங்க டிக்கி டோர் பார்க்கலாம். டிக்கி பாருங்க, டிக்கி கண்டிஷன் பாருங்க. இங்க பாருங்க டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாம் கிளியரா இருக்குங்க. பாருங்க இந்த ஒரிஜினல் பேஸ்டிங், இந்த ஒரிஜினாலிட்டி இருக்கான்னு பார்த்து எடுக்கணுங்க. ஆமினியை பொறுத்தளவு இந்த நாங்களே எங்க அனுபவத்திலீங்க இந்த சீட் பெல்ட் எல்லாம் எல்லா வண்டியிலுமே இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. ஆமினியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸ் பண்றீங்கன்னா இந்த சீட் பெல்ட் எல்லாம் கழட்டாம வச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த வண்டி பொறுத்தளவுக்கு சீட் பெல்ட் நம்ம யூஸ் பண்றோம் பண்ணலங்கிறத தாண்டி ஒரு சீட் பெல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடியுமே டச்சப் ஆகாம தான் இருக்குங்க. இங்க பாருங்க ஒரிஜினல் பேஸ்டிங் எல்லாமே கிளியரா இருக்குதுங்க. சீட் பெல்ட் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இங்க பாருங்க இந்த ரயில் பாருங்க, இந்த டோர் ரயில் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. இந்த டோர் ஓப்பனிங் தான் மெயினுங்க. மெயினா இந்த டோரோட இன்டீரியர் பாருங்க, பேட் பாருங்க. இந்த பேட் எல்லாமே நீட்டா இருக்குதுங்க. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டியில இங்க ஸ்க்ரூ பண்ணிருப்பாங்க. அதான் அந்த ரஃப் அடிக்கிறப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டோர் பேட் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இத்து போய் உங்களுக்கு பெண்ட் ஆயிருங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்கு. ரூஃப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பாருங்க இதுலயும் பாருங்க, இந்த மேல பாருங்க. பாருங்க இந்த இன்டீரியர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்குங்க. ஒரு பின் பாயிண்ட்ல ஒரு லோக்கல்குள்ள ஓடனா ஒரு குவாலிட்டியான வண்டி, நல்லா மெயின்டைன் பண்ண வண்டி எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷன்ல இருக்குங்க. ஃப்ளோருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட் எல்லாமே இது வரைக்கும் அவங்க கழட்டாம தான் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் யூஸே பண்ணாத வண்டிங்க. பாருங்க இந்த டோரும் பாருங்க, டோர் பேட் பாருங்க. டோர் பேட் கண்டிஷன் நல்லா இருக்குங்க. இது ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. ஃபுல்லாவே கீழெல்லாம் இத்து போகும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டி பொறுத்தவரை. டேஷ்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. பாருங்க செட்டுமே ப்ளூடூத் செட்டு, அது மட்டும் இப்ப மாத்தி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்கீங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 2 பாக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. வாங்குறீங்க அவங்க செட் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்க வேண்டியது. ஆனா பாத்தீங்கன்னா செட் எல்லாம் நல்லா ஒர்க்கிங்ல தான் இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா இன்டீரியருமே பாருங்க ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரூஃப் மட்டும் லைட்டா தொங்கி இருக்கு மக்களே. இது பொதுவா வருங்க. உங்களுக்கு ஓட்டம் கம்மியான வண்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டே இருக்கிறனால இது லைட்டா வரும். ஆனா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஆம்னியில் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு செலவுகள் கம்மி தாங்க. மீறி போனா இந்த ரூஃப்ல நமக்கு ரீப்ளேஸ், இந்த துணியை ரீப்ளேஸ் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 to 3000 தான் வருங்க. அதிகபட்சமா நம்ம சொல்றோம். தேவைப்பட்டாலும் நம்ம இடம் இருக்குங்க சொல்லி மாத்தி கொடுத்துடலாம். மேலும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கிறனால தான் நம்ம அதை கை வைக்காம விட்டாங்க. இந்த டோர் க்ளோசிங் எல்லாம் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்குன்னு. இந்த கப்புன்னு உட்கார்றது வந்து இருந்தாலே ஒரிஜினாலிட்டியா இருக்குன்னு அர்த்தம் மக்களுக்கு. பாருங்க இந்த சவுண்ட் வரணுங்க க்ளோசிங் டைம்ல. பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க வண்டியை பொறுத்தளவுக்கு. இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே பாருங்க மக்களே ரொம்ப ஒரு கிளீனான கண்டிஷன்ல தான் இருக்கும். வாங்கினாலும் ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. அதனால ரீப்ளேஸ் பண்ற வேலை எதுவும் கிடையாது.
பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியா தான் இருக்குதுங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மேட் போட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட் இப்ப போட்டிருக்கீங்க நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக. இன்டீரியர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல தான் இருக்குது. பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, பின்னாடி சீட்ல ஆம்னியில உட்கார்றது ஒரு தனி சுகந்தாங்க. வண்டி பொறுத்தளவுக்கு செட் கண்டிஷன் பாத்திருப்பீங்க, ஒரு நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு மக்களே. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பொறுத்தளவுக்கு எந்த வேலையுமே கிடையாது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு. மெயினா இந்த டோர்ல இந்த இன்டீரியர் டோர் ஓப்பனிங் பாருங்க, அதுதான் மெயினா கிளீனா இருக்கணும். பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஓப்பனிங் கண்டிஷன்ல தான் இருக்கு மக்களே. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட ஸ்டார்டிங் கண்டிஷன் அண்ட் ஓவரால் ஓன கிலோமீட்டர் என்ஜின் கண்டிஷன்ல பாத்துடலாங்க. ஸ்டார்ட் பண்ற பாருங்க, ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 33,200 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஒரிஜினல் கிலோமீட்டர் தான், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. அதை காட்டுற பாருங்க, கடைசியா கம்பெனில சர்வீஸ் பண்ண கிலோமீட்டர் பாருங்க. இதுக்கு பேப்பர் பாருங்க. பாருங்க 2021 வந்து பாத்தீங்கன்னா 28,000 கிலோமீட்டர்ல உள்ள சர்வீஸ் போயிருக்கீங்க. என்ஜின் ரூம் பாருங்க மக்களே, என்ஜின் ரூம் பாருங்க ஒரு ஸ்மூத்தான கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த சேஸ் நம்பர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப கிளீனா இருக்குங்க. ரேஸ் பண்ற பாருங்க. இந்த என்ஜின் ரூம் பாருங்க மக்களே, ரொம்ப கிளீனா இருக்கும். இந்த ரஸ்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த ஆப்ரான் எல்லாம் பாருங்க, எல்லாமே கிளீன் கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்திரலாம். ஃப்ரண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க. எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 80 அண்ட் எபோவ் கண்டிஷன்ல இருக்கும். ஜேகே டயர்ஸ் போட்டிருக்காங்க, நல்ல ஃபுல் பட்டனோட இருக்கு. பின்னாடி 2 டயர் பாத்தீங்கன்னா அப்போலோல போட்டிருக்காங்க. ஒரு டயர் ஸ்டெப்னி மாத்தி வச்சிருக்காங்க. டயர் கண்டிஷன் பாருங்க, எல்லாமே 80-90% கண்டிஷன் இருக்கு. இது ஸ்டெப்னி டயருங்க, இதை பஞ்சராகி மாத்தி இருப்பாங்க இருக்கு. ஸ்டெப்னி காட்டுறோம் பாருங்க, ஸ்டெப்னியுமே கிட்டத்தட்ட ஒரு முக்கா கண்டிஷனுக்கு மேலதான் இருக்குதுங்க. ஆனா இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டயர் கண்டிஷன்ல எந்த வேலையும் கிடையாது மக்களே. அடுத்த ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு டயர் மாத்திர வேலையும் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே 80-90% கண்டிஷன்ல தான் இருக்குங்க. வாங்க மக்களே, இப்ப இந்த வண்டியோட ஓவரால் டீடைல்ஸ் ஒன்ஸ் பாத்துடலாங்க. இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா என்ஜின் ரன்னிங்ல இருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பாத்திருப்பீங்க மக்களே. ரொம்ப ஒரு குவாலிட்டியான கண்டிஷன்ல தான் வந்து இந்த வண்டி இன்னைக்கு வந்திருக்குங்க. என்ஜின் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு புது இன்ஜின் என்ன கண்டிஷன்ல இருக்குமோ அந்த கண்டிஷன்ல இருக்கு. நீங்களே ரன்னிங் பாத்திருப்பீங்க. வெறும் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம சும்மா சொல்லலைங்க, வெறும் கம்பெனி ரெக்கார்டோட இருக்குங்க. இந்த வண்டியோட கிலோமீட்டருக்கான ரெக்கார்டு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கிலோமீட்டர்ல எந்த ஒரியும் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. ரெண்டாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மக்களே, இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கணக்குல தான் வரும். TN 59ங்க, மதுரை நம்பருங்க. இந்த வண்டி செகண்ட் ஓனர் வந்து கோயம்புத்தூர் அட்ரஸ்ல மாறிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா அவங்க ரிலேஷனுக்குள்ள தான் மாறி இருக்கு, ஆனா செகண்ட் ஓனர் மாறிடுச்சுங்க. வண்டி பாடி லைன்ல இருந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இந்த வீடியோல பாத்துருப்பீங்க. அவ்வளவு கிளீனா இருக்குங்க. நீங்க யாரை கூட்டு வந்து செக் பண்றதுனால செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா வண்டியோட குவாலிட்டியை தாண்டி நம்ம SD கார்ஸ் நம்பி வாங்க, ஒரு குவாலிட்டியான வண்டி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு மக்களே. இந்த வண்டியை பொறுத்தளவு கஸ்டமர் 1,85,000 ஃபைனலாக கேட்குறாங்க மக்களே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் பார்த்து எடுக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாதுங்க. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஆமணி எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஆமணியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேக்சிமம் வந்து கமர்ஷியல் யூஸ், அந்த ஃபுட்டு டெலிவரி சப்ளை, அதாவது பாத்தீங்கன்னா ஃபுட்டு சேல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வண்டி பிளாட்ஃபார்ம் எல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு தான் லோ பட்ஜெட்ல சேல்ஸ்க்கு வருதுங்க. ரெண்டாவது டீ சரண்டர் வண்டி நிறைய வருதுங்க. புதுசா வண்டி எடுக்க போறீங்க, அதெல்லாம் தெரியாம ஏமாந்து எடுத்துடுறீங்க. ஒரு நல்ல டாக்குமெண்ட் கண்டிஷன், பியூர் ஓன் போர்டு கண்டிஷன்ல வர்ற வண்டிகள் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான வண்டிகள் ரெகுலரா ஆம்னில கிடைக்காத மக்களே. அந்த ஒரு கண்டிஷன்ல தான் இன்னைக்கு இந்த வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப லோ யூஸ் பண்ண, ஃபேமிலி யூஸ் பண்ண வண்டி தேவைப்படுற கஸ்டமர்ஸ் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆம்னிக்கு வந்து நமக்கு என்கொயரி அதிகமா வந்ததுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன்னா ஒரு வண்டிக்கு நம்ம ஒரு வண்டியை ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அதனால இந்த வண்டி தேவைப்படுறீங்க, இந்த வண்டி மிஸ் பண்ணிடாம பாருங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிகளோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.